டாஸ்மாக் தொடர்பாக டிவிஎஸ் ஏற்கனவே எஃப்ஐஆர்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. அதை வந்து பிரிடிகேட் அஃபென்ஸா எடுத்து அமலாக்கத்துறை உள்ள வந்துட்டாங்க. இப்ப ரைடும் நடந்து கொண்டிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த ரைட்ல விசாகன் ஐஏஎஸ் அவர் வீட்டில் நடந்த ரைடு ஆகட்டும், அதை ஒட்டி பல்வேறு பெயர்கள் புதுசா வந்துட்டே இருக்கு. ஆகாஷ், ரித்தீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயர்கள் வந்துட்டு இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த டாஸ்மாக் வழக்கு எதை நோக்கி நகருது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? ஒரு பெரிய நெருக்கடி கைதை நோக்கி நகர்கிறது. அது வந்து இவர்களோட அந்த கைது முடியாது. ராசாத்தி அம்மா, கனிமொழி, உதயநிதி இந்த சர்க்கிளை ஒட்டி தான் இந்த கைது இருக்குன்ற தொடக்கத்திலே நான் சொல்லிடுறேன். வெளிப்படையாக சொல்கிறேன், எதுவும் மறைக்கிறதுக்கு இல்லை. மாநில லஞ்ச ஒழிப்பு துறையில் இந்த வழக்குகள்லாம் அப்பப்போ புகாராக பதிவு பண்ணிட்டு இருந்த அடிப்படையில் இந்த வழக்கை நாங்கள் எடுத்தோம், உள்ள நுழையிருந்தோம். அமலாக்கத்துறை, மத்திய அமலாக்கத்துறை சொல்லி இப்போ ரெய்டெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இது சம்மந்தமாக ஒரு வழக்கு வந்து ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. கடந்த முறை இதை பற்றி பேசப்பட்டது. வழக்கு வந்து இதை பற்றி ஒரு வெளிப்படை தன்மை வேணும், மற்ற விஷயங்கள் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. நீதிமன்றத்திலேயே முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் அவங்களுடைய வழக்கு எப்படிலாம் தீர்ப்பானது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஊழல்ல சிக்கிறாங்க, நிரபராதின்னு வெளியில் வராங்க. அந்த தீர்ப்பை படிக்கும்போது எனக்கு உறக்கமே வரலன்னு ஒரு நீதிபதி சொல்லி சுமோட்டோ வழக்கு எடுக்கிறாரு. திரும்ப மறு விசாரணைக்கு வந்து தண்டனை கிடைக்குது. எப்படி? அப்போ ஒரு நீதிமன்றத்துக்குள்ளாகவே அப்படி செய்து நிறைய பேர் முன்விடுதலைன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்ட விஷயமே மறு விசாரணைக்கு வரும்போது ஒரு டிஏவி, அது ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறை, அரசு ஊழியர்கள் சட்டத்துக்கு புறம்பா செய்யக்கூடியவர்கள் மீது வரக்கூடிய புகார்கள் மீது விசாரணை நடத்தப்படும். இது வரைக்கும் நடத்தப்பட்டதானா? நடத்தப்படலை. அப்போ இவர்கள் அவசரமாக அதை வந்து விசாரித்து கோப்புகள் மூடுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கனாக்கா அமலாக்கத்துறை அந்த வழக்கு எடுத்ததில் அதுவே ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும்.